இன்னும் ஒரு டைலாக் வந்து உங்களுக்கே தெரியும், லென்த்தியஸ்ட் டைலாக் அவர் பேசுனது சேரன் சிங்கிட்டுவன். ஆமாம், கதையொன்று சொல்லுங்களத்தான் சொல்லட்டுமா, அது அந்த அந்த டைலாக்கு அந்த சொல்லி முடித்தோன்னே பீம்சிங்கும் கேமராமேன் தனியாக போய் பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்டினா, உங்கள் லிப் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது, இது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு. அது திருப்பி அந்த கதை இந்த வசனங்களை மலேசியாவில் பேசினா நிறைய இடத்துல பேசியிருக்கேன், மனோகராவே நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இதை வந்து செம்மொழி மாநாட்டில் பேசினேன். அங்கே செம்மொழி மாநாட்டில் வந்து பராசக்தி மனோகரா திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள்னு பேசினேன். அங்கே ஒருத்தர் சும்மா இருக்காமல் மைக்கை வாங்கி இதை வீடியோ எடுக்கிறாங்க, ஏன்னா சிஎம்க்கு கொடுக்கணும்ட்டு. இல்லை சார், நீங்கள் பேசுனது பார்த்தா என்னமோ கலைஞருக்கு சிவாஜி தான் பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குங்க சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. கலைஞருடைய தமிழ் அறிவை குறைச்சி பேசுகிறதுக்காக செம்மொழி மாநாட்டுக்கு வரல. கலைஞர் 47லேருந்து எழுதிட்டுருக்காரு. சிவாஜி கணேசன் நடிக்க வந்தது 52 தானே. ஆனால் அந்த 47லேருந்து 52 வரைக்கும் அவர் பல படங்களுக்கு புரட்சிகரமான டைலாக்லாம் எழுதியிருக்காரு. அதில் 2-3 டைலாக் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒடிந்த வாழானாலும் போதும் ஒரு வாள் கொடுங்கன்னு எழுதியிருக்காரு. அது என்ன? ஆச்சரியக்குறிக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஆச்சரியக்குறி சற்று வளைந்தால் அது அருவாளாக மாறும். அது என்ன படம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாது, உங்கள் தவறு இல்லை சார். தமிழை சரியாக உச்சரித்து பேசிய ஒரே தமிழன், முதல் தமிழ் திரைப்படம் சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு 55 பேர் வந்தாங்க. அவங்க தான் என்னை அப்படியே மலேசியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கூட்டி போனது. அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ரிப்ரஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எந்த காலேஜில் சார் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னு. நான் எந்த காலேஜில் இல்லை, நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இப்படி பிஹெச்டி பண்ணலான் இருக்கேன் நடிகத்தை பற்றி, இன்னும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். இந்த பேட்டி வந்து விசி ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்ன சார், விசி உங்களை பார்க்கணுங்கிறாரு, யூனிவர்சிட்டி பற்றி பேசியிருக்கீங்க. நான் போனேன். அங்கே உடனே உங்களை ப்ரொஃபஸர் தாண்டவன் வர சொன்னார் இருப்பாங்க. என்ன பிரதர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி பேசி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மோசம்னோ அப்படி நடக்குதோ அப்படி பேசலை, எனக்கு அட்மிஷன் கேட்குறேன் சிவாஜி பற்றி, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன். போட்டாச்சுங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்து விசியே 10 கேண்டிடேட் தான் வருஷத்துக்கு போடுவாங்க. ஆனால் அவர் 11வது கேண்டிடேட்டை இவரை சேர்த்துக்கிறீங்க பண்ணட்டும் அப்படின்னு. அப்படி தான் நான் சிவாஜி பற்றி பிஹெச்டி ஜாயின் பண்ணேன்.